அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். தனது மூல திரிகோண வீட்டுல சனி பகவான் வக்ர நிலையில பயணிக்க போறார். அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்துல 29/6/2024 ஜூன் 29 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 15 2024 வரைக்கும் சுமாரா 139 நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான். இந்த வக்ர நிலையில பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார். வக்ரம்ங்கிறது என்ன? வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும். எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது. சனி, செவ்வாய், குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது. அது ஏன்னா சனி, செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் 5ல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும், சூரியன் 9ல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினும் கோச்சாரத்துல நிகழக்கூடியது. இது வருடம் தோறும் நிகழும். வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி. இப்போ 3ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையிலால பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்காரு சனி பகவான். ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு தனாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் இந்த சனி பகவான் தான். அந்த வகையில இப்போ சனி பகவான் வக்ர நிலைக்கு போக போறார். இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும், சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலன்களையும் இந்த சனி வக்ர காலகட்டத்துல பிரிச்சு பலன் கொடுப்பார் சனி பகவான். சனி வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 96 நாட்களுக்கு பயணம் செய்ய இருக்கார். அதாவது ஜூன் 29, 2024 இருந்து அக்டோபர் 3, 2024 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் பின்பு சதயம் நட்சத்திரத்துல 43 நாட்களுக்கு பயணம் செய்ய இருக்கார். அதாவது அக்டோபர் 3, 2024 இருந்து நவம்பர் 15, 2024 வரைக்கும் சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்ய போறார். அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். எதுலையாவது நமக்கு ஏதாவது நன்மைகள் நடந்துராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு உங்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரம் பெறுவதன் காரணமா எதிர்பாராத நன்மைகளும் சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். மனநிலை முதல்ல உங்களுக்கு சரியாகும். சில காரியங்கள் என்னால இதை ஏற்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கும் எல்லாமே அவங்க நினைச்சது மாதிரி காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழும். தன்னுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தடை பெற்ற உயர்கல்வி மீண்டும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அயல்நாடு சென்று சிலருக்கு கல்வி பயிலக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். பிடிக்காத காரியங்களை வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து விலகக்கூடிய சூழல் உண்டாகும். கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஒரு சிலருக்கு கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயமா கடன் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமா பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் மூலமா அனுகூலங்களை ஏற்படுத்தும். திடீர் தனவரவு யோகம் உண்டாகும். உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழில் முயற்சிகள் கைகூடி வரும். வெளிநாடுகளில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். இளைய சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும். உடலில் இருக்கும் நோய் தாக்கங்கள் விலகும். நிம்மதியான தூக்கம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தந்தையின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். தந்தை வழியில பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலங்கள் இருக்கும். நீண்ட நாள் இருந்த மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பா உங்க சுயஜாதகத்துல தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னமா இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கும், சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் அல்லது சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடுபலன்கள் இருக்கும். ராகுதசா நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். உங்க ஜனனகால ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரா, சனி அஸ்தங்கமா இருக்காரா, சனி நேர்வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். சனி
வக்ர காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறதும், அருகில் இருக்கும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யறதும், ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் அல்லது உடை தானம் செய்யறதும் சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யும். இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்ர பலன்கள், சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்திருக்கோம், குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கோம். அடுத்த பதிவில் A to Z தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.